பட்டியல் வெளியானதுடனே நான் முதல்ல தேடுறது சங்கத்தமிழனுக்கு எங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் சொல்லிட்டு பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் கெடுவாய்ப்பாக உங்கள் பேர் வந்து அதில் இல்லை. இப்போ போய் எனக்கு சீட்டு வாங்கணும்னா அவங்க காலை விழுந்து அதை வாங்கி எங்களுக்கு செய்ய தெரியாதா, வாங்க தெரியாதா? அப்படிலாம் இல்லை. எவனையும் நான் காலை நக்கி பிழைச்சி சீட்டு வாங்கணுன்றது சங்கத்தமிழ் தலையெழுத்தில் இல்லை. நான் புரட்சியாளர் அம்பேத்கரை தெய்வமாக மதிக்கக்கூடியவன். ஒன்று எவனு இந்த கட்சிக்கு வரும்போது எதுவும் வந்து பொறுக்கி தின்றாங்களா அது மாதிரி எண்ணத்தில் வரல. நிறைய பேர் எழுதுறாங்க பைத்தியக்கார பை ஆணு ஷானவாசி கொடுக்கல. ஆணு ஷானவாசி எப்போ வந்தேன்? நீங்கள் தான் சொல்லணும் எப்போ வந்தார், எப்போ வந்தா? நீ அவனை கூப்பிட்டு கேளுங்க. ஆனால் அவருக்கு சின்ன வயசுல நீங்கள் துணை பொதுச் செயலர் கொடுத்தல. அதுதான் நீ அவரை தான் கேட்கணும். இப்போ தலைவரை தான் கூப்பிட்டு கேட்கணும். 27 வயசு 28 வயசுல துணை பொதுச் செயலர் கொடுத்து அப்போ அவ்வளவுக்கு உன்னை கொடுத்து உன்னை அழகு பார்த்தாரு. நான்லாம் வந்து 90களுக்கு முன்னாடி இன்னும் ஓப்பனான விஷயம் சொல்லட்டுமாங்க. நீ எப்போ அரசியலுக்கு வந்த, என்ன பண்ண, இவ்வளவு நாளில் இந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்ச, தலித் மக்களுக்காக ஏதாவது செஞ்ச சொல்லி, இஸ்லாமியர் மக்களுக்காக என்ன செஞ்ச, யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு டிவியில் உட்காந்து பேசிட்டா முடிஞ்சு போச்சா? ஆனால் அன்பு தம்பி உன் மேலே நல்ல மரியாதை இருக்குது, ரைட்டா? நீ சின்ன வயசுலேயே இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டு ஒழுங்காக வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் வந்து நான் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த முன்னெடுத்தல் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். 234 தொகுதியில் நம்ம நிற்கிறது வெறும் 8 தொகுதி. இன்னமும் சொல்ல போனால் 18 தொகுதி கம்யூனிஸ்டோட சேர்த்து. இதுதான் நம்ம தொகுதி. மற்ற தொகுதியில் வந்து கூட்டணி கட்சி நிற்கிது. நீ இங்கே ஆப்படிச்சுன்னா அங்கே நாங்கள் ஆப்படிப்போம். அந்த செல்வகுமார்னு ஒருத்தர் வேங்க வயல் இஷ்யூவில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின மக்களோடு நின்னாரு. அவர் உங்கள் திமுக கூட்டணி தான் இருக்காரு. எப்படி ஓட்டலாம் கேட்பீங்க அவருக்காக? பிசிகா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் அவங்க கேட்டது அவனு கேட்பாங்க. இல்லை அவங்க கேட்பீங்களான்னு கேட்குறேன். சங்கத்தமிழை போய் கேட்க மாட்டேன், ஆனால் கட்சிக்காரன் போய் கேட்பேன். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்பேன். கேட்டுட்டு ஆகணும். இந்த ஈஸ்வரன் அதான் ரொம்ப திறமையாக கேள்வி. நான் கேட்குறேன். நானே வந்து என் வழியத்தையும் பேசிக்கிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. விசிகாவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியானதுடனே நான் முதல்ல தேடுறது சங்கத்தமிழனுக்கு எங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் சொல்லிட்டு பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் கெடுவாய்ப்பாக உங்கள் பேர் வந்து அதில் இல்லை. சரி, எங்களுக்கே வருத்தமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி வருத்தமாக இருக்கும் சீட்டு கொடுக்காது? நீ நல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதில் என் பேர் இருந்துச்சா? நல்லா நீ பார்த்தின்னு வச்சுக்குவேன். அதில் என் பேர் இருந்துச்சு. சங்கத்தமிழ் என் பேர் இல்லாட்டா நான் விடுவேனா? நான் வந்து சும்மா வந்து நான் எவன் அநியாயம் பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய ஆளு சங்கத்தமிழன். இதே திமுகவில் வந்து எங்கள் திமுக இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, எவனா திமுக தப்பு பண்ண கேட்குறாங்களா? எங்கள் கட்சியில் கேட்டாங்களா? அப்போ எங்கள் கட்சிக்குள்ளேயே ஒன்று நடந்துச்சுன்னா சங்கத்தமிழன் பார்த்துட்டு என்ன சொம்பா? நான் மக்கள் விடுதலைக்காக வந்த ஆள். அதில் என் பேர் இருக்குது. நீ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னன்னு பேர் இருக்கு? வேற நல்லா பாரு, அதில் பேர் இருக்குல்ல. அதில் வேற எதனா பேர் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உங்க பேர் காட்டு மன்னார் கோவிலில் எங்கள் தலைவர் நிற்கிறார். அப்போ அங்கே சங்கத்தமிழன் நிற்கிறாரு அர்த்தம். ஒருவேளை எங்கள் தலைவர் நிற்காம மட்டும் இருந்திருந்தால், அதில் என் பேர் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடக்குன்றது எழுச்சி தமிழருக்கும் தெரியும். இதில் ஒன்றும் மறைச்சி பேசிடலாம். இங்கே ஒன்றும் பேர்ஸ் இல்லை. இங்கே ஒன்றும் எவனும் இந்த கட்சிக்கு வரும்போது எதுவும் வந்து பொறுக்கி தின்றாங்களா அது மாதிரி எண்ணத்தில் வரல. எங்கள் அப்பாவே 2000 ஏறக்குறைய 90லேருந்து 2000 வரைக்கும் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் எஸ் மலைவீரன் கக்கனோட சேர்ந்து அரசியல் பண்ணவர். அது மட்டுமல்ல, வீராடம்பலம்னு ஒருத்தர் எம்எல்ஏ தொடர்ந்து ஜெயிச்சவர், ரெக்கார்ட் பண்ணவர். அவர் வெற்றி பெறுவதற்கு எங்கள் அப்பா தான் காரணம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க முன்னாடி, நான் வந்து சொம்பா இல்லைன்னு சொல்லிட்டு. நான் என்னவா புரிஞ்சுக்கிறது? நான் ஒன்றும் திமுக சொம்பு கிடையாது, நான் ஒன்றும் விசிகாவில் பொறுக்கி தட்டுறவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களான்னு சொல்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் தலைவருடைய பேர் அதில் வரும் பொழுது நான் ரொம்ப அமைதி அடைஞ்சிட்டேன். சரியா? அது அங்கே இருக்கிற மேட்டர் சொல்ல வர்றேன். ஒரு ஆறுதல் படுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஆறுதல் படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. நான் தான் சொல்லலாம் தம்பி, எங்கள் தலைவர் பேர் இல்லாமல் இருந்திருந்தால் நான் நேரடியாக போய் கேட்டிருப்பேன் எங்கள் தலைவர்கிட்ட. சரிங்களா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் வரலாறு சொல்ல வந்து நீ நிப்பாட்டி டைவர்ட் பண்ணி வர வரலாறு மூலம் தெரிஞ்சுக்கிறேன்னு சும்மா அந்த நாங்கள் வந்து வரல. எங்கள் அப்பா காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அப்போ இந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே வந்திருக்கிறாரு. அப்பே சொல்லலாம், எஸ் மலைவீரன் வந்து அவங்க தலித் ஓட்ட பூரா வாங்கி வருவாங்க காங்கிரஸ் கொடுக்குறாரு அப்படின்னு எங்கள் அப்பாவை தேடி வீட்டுக்கு வருவாங்க. சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு கோவம் என்ன வரும்னா, நீங்கள் சும்மா ஓட்டு போகிற கூட்டமாக தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இவருக்கு எது வேட்பாளர் இது அதிகாரமோ இல்லை மற்ற எதுவும் கொடுக்குறாங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. நம்ம இருக்கிற காசை பூரா கொண்டு போய் அங்கே போய் காலி பண்ணுவார். அதுவே ஒரு பெரிய சிக்கல். அப்போ எனக்கு அரசியல்வாதி மேலேயே ஒரு வெறுப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் பின்காலங்களில் என்ன சொல்கிறாரு, மதுரை மாவட்ட மேலூரில் எழுச்சி தமிழ் வந்த பிறகு காங்கிரஸ் செய்யாத சாதனையை, திமுக செய்யாத சாதனையை, அதிமுக செய்யாத சாதனையை தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அப்போல எம்எல்ஏல எம்பி இல்லை, ஒரு ஒற்றை அடையாளத்தில் செய்கிறாரு. நீ அந்த கட்சி தான் போகணும், வேற எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் செத்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். தலைவரே வந்து வீரவணம் செலுத்தினார்.
அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தாரு, நான் சாகும்போது காங்கிரஸ் துண்டு எங்க மேலே போடக்கூடாது, பிசிஆர் துண்டு தான் போடணும்னாரு. அப்படி உள்வாங்கி தான் நான் வந்திருக்கேன் இந்த அரசியலில். தலைவரோட வந்து நான் 90களிலிருந்தே நான் பயணித்தவன், நிறைய பேர்களுக்கு தெரியாது. 2001 துபாய்க்கு ஒரு நேரம் வந்த பிறகு பல நெருக்கங்கள் இருக்குது. அதை விட 96லேருந்து துபாயில் ஒரு விடுதலை சிறுத்தை ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறியா? இந்த எழுச்சி தமிழன் அவர் பட்டம் கொடுத்துருக்காங்களே, ஏற்கனவே பேசல. அந்த அமைப்பில் இருந்து 98லேருந்து 2018 வரைக்கும், எத்தனை வருஷம் பார்த்துக்க, 2018 வரைக்கும், இங்கே 2020 வந்தேன்ல, அது வரைக்கும் அங்கே பல நிகழ்வுகள் நடத்தி காட்டியிருக்கிறேன், சும்மாலாம் இல்லை. அப்புறம் அதுக்கடுத்து என்னை வந்து இடையில அங்கே இருக்கும் பொழுது 2010 கரும்புலி முத்துக்குமார் பாஸ்தரைக்கு என்னை பொறுப்பாளரை போட்டார். அது சொந்த செலவில், சொந்த காசில், பதில் சொல்கிறேன், கட்சி காசு முதல்ல சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்கிறேன், சொந்த காசில் முத்துக்குமாருக்கு, கரும்புலி முத்துக்குமாருக்கு செலவச்சேன். தன்மான தமிழ் புலி, தமிழில் கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த கரும்புலி, தமிழ்நாட்டு கரும்புலி. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அங்கே இடத்தையும் வாங்கி கட்சிக்கு ஒப்படைச்சிருக்கிறேன். அவங்க வீட்டுடைய பத்திரத்தை, அந்த இடத்த விலைக்கு கொடுத்து வாங்கி, ஏன்னா செலவு வைக்கணும்னா இடம் வேணும்ல. இதுமாதிரி பல வரலாறு இருக்குது தம்பி, சொல்கிறேன், முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இளைஞருக்கு எழுச்சி பாசு மாநில செயலாளர் கொடுத்தாரு. அதுக்காக நம்ம என்னென்ன களமாடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். யார் யார் எத்தனை பேர் அரசியல் பயிற்சி பெற்ற நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ எந்த தொகுதிக்கு போனாலும் எனக்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட எனக்கு கிடைக்காததுக்கு எத்தனையோ பேர் எழுதுனாங்க. எதுவும் எழுத வேணாம்னா தம்பிகளா, தலைவர் தான் தாய் சிறுத்தை, தாய் சிறுத்தை நிற்கும் போது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் அதில் நிற்கிறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அதை விட ஏறக்கூட அதுக்கு விட தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சாதாரண ஏழையின் தொண்டன் யார், அண்ணன் ஆற்றல் அரசு, எங்கள் சொந்த அண்ணன் பெரியப்பா பையன், அவருக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்கிறாருல. அதில் பாரு, ஒரு ஏழையின் பங்காளிக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு 2 பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. தலித் ஏழுமலை எவ்வளோ பெரிய போராளி, அவங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. சொந்த அக்கா மகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை எழுதுறாங்க இவங்க, சொந்த அக்கா மகளுக்கு கொடுத்துட்டாரு, அக்கா மகளுக்கு கொடுத்துட்டாருன்னு. இன்னைக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், இந்த உண்மை வந்து எனக்கும் தலைவருக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை சொல்கிறேன். பொண்ணு, அந்த பொண்ணுக்காக சீட்டு கொடுக்கல, அக்கா மகளுக்காக சீட்டு கொடுக்கல. தங்கச்சி தப்பா எடுத்துக்கிறார், நடந்த விஷயத்தை பண்ணி சொல்கிறேன். அவருடைய கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, திருக்குமரன் மாலை தானே போடுறாங்க. அது திருக்குமரன் யாருன்னு நிறைய பேர் தெரியாது. திருக்குமரன் போராளி, என் தம்பி தான், அவனு எங்கள் ஊருக்கார தம்பி தான். அவர் இன்னைக்கு அட்வொகேட்டு, சாதாரண ஒரு படிப்பில் இருந்தவர், அப்புறம் அட்வொகேட் ஆகி இன்னைக்கு வந்து கட்சிக்காக களமாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்து அவர் மேலே வந்து அமைப்பாக இருக்கும்போது பல வழக்குகள் இருக்கிறது. அந்த தம்பிக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு தான். ஆனால் அந்த தம்பிக்கு கொடுத்தோம்னா மதுரைக்காரனைக்கு 3 ஆயிருதுல. ஆற்றல் அரசு இங்கிட்டு வந்து எல்லாமே திருக்குமரன் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அக்கா மகளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுவாங்க, ஒரு தலித்து போய் பொதுத்துறை நிப்பாட்ட முடியுமா, நிப்பாங்களான்னு. பன்னீர்செல்வம் வந்திருக்கிற யாரும் நினைக்கிறீங்க? அவர் ஒரு தலித்து பொதுத்துறை நிற்கிறாருல்ல, மிகப்பெரிய புரட்சி தான். இல்லை அதில் பாருங்களேன், அந்த பெண்மகள் ஒரு முனைவர். இதெல்லாம் எல்லாத்தையும் விட வன்னியரசு யாரு? அவன் ஈழத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறேன், தொடர்ந்து போராடாமல் இருக்கிறான் தம்பி. யோசித்துமா, இப்படி எல்லாத்தையும் நீ அதில் ஒவ்வொரு கேட்டகரியும் பாருங்க. அதில் வந்து எங்கள் தலைவர் நிற்கிறதே அதில் வந்து சிறப்பு. தலைவர் அண்ணன் ஆற்றல் அரசு. அப்போ இவ்வளோ சிறப்பு இருக்கிறத விட ஒரு பாய்க்கு நான் கொடுத்துருக்குறோம். அந்த பாய் யார்? அப்துல் ரஹ்மான். நிறைய பேர் எழுதுறாங்க, பைத்தியக்கார பை ஆனூர் ஷானவாஸ் கொடுக்கல. ஆனூர் ஷானவாஸ் எப்போ வந்தேன்? நீங்க தான் சொல்லணும், எப்போ வந்தாரு, எப்போ வந்தா? நீ அவனை கூப்பிட்டு கேளுங்க. அவருக்கு சின்ன வயசுல நீங்க துணை பொதுச் செயலர் கொடுத்தல, அதுதான் நீ அவரை தான் கேட்கணும். இப்போ தலைவர் தான் கூப்பிட்டு கேட்கணும். 27 வயசு 28 வயசுல துணை பொதுச் செயலர் கொடுத்தாரு. அப்போ அவ்வளவுக்கு உன்னை கொடுத்து உன்னை அழகு பார்த்தாரு. நான்லாம் வந்து 90களுக்கு முன்னாடி என்ன ஓப்பனான விஷயம் சொல்லட்டுமாங்க, தலைவர் வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலேயே தலைவர் நமக்கு பழக்கம். முத திருப்பி அடித்தான் யாரு? புலி. பேரை சொன்னா மிசா புலி. அவன் யாருன்றது நீ வேணுமா கேளு, கட்சிக்காரங்கள்ட்ட கேளு. மிசா புலி இப்போ இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் கொண்டு போய் அவனை சேர்த்து விட்றேன். நீ கட்சியில் இருறா தம்பி அப்படின்னு. இப்படி பல சிக்கல் வரும்போது, எனக்கு சிக்கல் வரும்போது நான் துபாய்க்கே போகிறேன், நான் துபாய்க்கு போகிறேன். இப்படி பல சாதி கொடுமைகளை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். இப்போ அந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர்னு இவரை கரம் பிடித்து நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? அது 2001 நெருக்கமாகறான், துபாய்க்கு வர்றாரு. துபாயிலிருந்து 2001 2018 வரைக்கும் எத்தனை நிகழ்வுகள், துபாய் நிகழ்வுகள், 1ஆ 2ஆ? துபாய் நிகழ்ச்சியை பார்த்துட்டு போலீஸ்காரு, துபாய் போலீஸ் கேட்குது, இது இவர் என்ன பெனாசிர் பூட்டோருடைய தம்பியான்னு கேட்குறாங்க. ஏன்னான்னு கேட்டால் அந்த அம்மா வரும்போது துபாயில் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இப்போ இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா, ஐயா நீங்கள் நாங்கள் இந்தியாக்காரங்க, ஆனால் நாங்கள் இஸ்லாமியருக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு பயோடாட்டா எல்லாத்தையும் காட்ட வந்தேன். என்னையே விட்டாங்க.
சிபிஐ அங்கே இருக்கிற போலீஸ் வந்து என்கொயரி பண்ணாங்க, ஏன்னா பல பெரிய கூட்டம் வருது என்ன ஏதுன்னு. அப்படியே பெரிய காரு சினிமா படத்தில் வரும்ல அது மாதிரி காரில் தான் அவர் அங்கே கொண்டு போயிருந்தோம் ஏர்போர்ட்டில். அந்த கார்ல இருக்கிற போட்டோ நீங்க ஏற்பாடு பண்ணது தானே அது? சங்கத்தமிழனுடைய கடைசி நிகழ்வு. அது என்ன நிகழ்வு? அமைப்பாய் திரளுவோம் அப்படின்னு அந்த புத்தகத்துடைய சிறப்பு நிகழ்ச்சி. இவ்வளவு வரலாறு இருக்கு தம்பி. ஒருவேளை எழுச்சி தமிழர் நிக்காம இருந்திருந்தால் சங்கத்தமிழை வந்து போர்க்கொடி தூக்கியிருப்பேன். பிரச்சனை பண்ணிருப்பீங்க. பிரச்சனை பண்றது இல்லை, என் உரிமை கேட்டு பிச்சை எடுக்க மாட்டேன் அவரை போயிட்டு, ஐயோ எங்களுக்கு சீட்டை கொடுங்கன்னு. நாங்க செஞ்ச வேலைக்கு செஞ்ச உழைப்புக்கு தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆளு தான் அது தலைவருக்கும் தெரியும். ஆனா எங்க தாய் சிறுத்தை நிற்கும் பொழுது அதுக்குள்ள சங்கத்தமிழை தான் பண்ணிக்கிறேன். சங்கத்தமிழை மட்டுமல்ல, 1 கோடி தமிழர்கள் அந்த இதுல நிக்கிறாங்க. சரிங்க, அதெல்லாம் வரலாறுங்க, சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இங்க இருக்கிற 1 கோடி பறையர்களே சொல்றேன். நான் பறையர் அரசியலுக்காக சங்கத்தமிழை வந்தேன். எனக்கு தப்பா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த கட்சி எப்படியே போயிருச்சு. இஸ்லாமியர்கள், நான் தலித்துகள், கிறிஸ்துவர்கள் சிறப்பு வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு. ஆனால் நான் நேரடியாக வந்து எங்கள் ஊரில் மேலாவளவு சின்னகரம் பற்றி இப்படி பல பிரச்சனைகளை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். வேங்கவயல் பிரச்சனை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கூட அந்த வேங்கவயல் அந்த தம்பியில் இன்னமும் தீர்வு கிடைக்கல. ஏங்க பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. கடந்த 6 ஆண்டுகளாக SC/ST வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகளை எந்த வகையான வழக்கும் பதிவு செய்யவே இல்லை. ஒரே ஒரு வழக்கு தான் பதிவு செய்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான. ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்கலையா? நீங்களே கண்ணை மூடிட்டு சொன்னாலும் 10-15 சொல்லுவீங்க. தென் மாவட்டத்துக்கு பூரா ஒன்று தான் நடந்திருக்கான். அது ஒன்று தான் வழக்காகவே பதிவு செய்திருக்குதான். அப்போ யோசித்து பாருங்க. நாங்கள் என்னன்னா 2021 தளபதி ஸ்டாலின் முதல்வரான பிறகு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் போய் மனு கொடுக்குறோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை கொடுங்கன்னு. எங்களுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் கதிர் கொடுக்குறாரு. எந்த வகையான தீர்வுமே எங்கள் மக்களுக்கு கிடைக்காம இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் எனக்கு சீட்டு கொடுக்காம இருந்தால் நான் கேட்டிருப்பேன், உறுதியாக கேட்டிருப்பேன். அதில் எங்கள் தாய் சிறுத்தை நிற்கிறதுனால நான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்பொழுது நான் எதுக்குமே குறுக்கிடல. இப்போ கேட்குறேன் நான். இப்போ விசிகால 3 எம்எல்ஏங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அண்ணன் சிந்தனை செல்வன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு கட்சியோட பொதுச் செயலராக இருக்காரு, அவர் மேல ஒரு அபிப்பிராயம் திரும்ப இருக்கலாம், கொடுக்கலாம். அந்த கேள்விக்குள்ள போல அண்ணன் பொதுச் செயலருக்கு கொடுக்கணும், அதுக்குள்ள போல புரோட்டோகால். இந்த 3 எம்எல்ஏக்கள் கொடுக்காம புதியவர்கள் கொடுத்திருக்காரு இல்லையா? இது வந்து கொடுத்தவங்களுக்கே கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணமா, இல்ல இந்த 3 பேர் மேலேயும் அண்ணன் திருமாவிற்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அப்படிலாம் யாரு மேலே எந்த வருத்தமும் இல்லை. நாங்க அதிகார பகிர்வை உருவாக்கக்கூடியவர்கள். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அப்படி இருக்கும் கொடுத்தவனுக்கே கொடுத்துட்டு இருப்போமா? இல்லை ஓப்பனாக 3 பேர் என்னதை கிழிச்சாங்க? நான் நேரடியாகவே சொல்கிறேன். உங்கள் கட்சிக்காரன் தான் நான் தானே கேட்குறேன். உயர்நிலை குழு கேட்டதை நீங்கள் நான் இதில் கேட்குறேன், நேரடியாக கேட்டேன். நீ என்னென்னப்பா செஞ்சீங்க? என்னை போட யூடியூப்லாம் கேட்டு தொலைகிறாங்க, பெரிய தலைவலியாக இருக்குது, இந்த மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு நான் கேட்குறேன். எங்கள் தலைவருக்கு ஒன்றும் அவங்க மேலே கோவம் இருக்காது. சங்கத்தமிழ் மாதிரி 1000 தொண்டனுக்கு கோவம் இருக்கும். அதனால அவங்களுடைய மனசுல புரிஞ்சது வந்து சரி, இந்த தம்பிகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் ஒரு 3 வருஷத்துக்கு. சட்டமன்றத்துல எனக்கு 3 பேரும் வந்து தலித் மக்கள் பிரதிநிதிகளா பேசி நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவங்க இப்போ டிபேட்லாம் ஆளுர் ஷானவாஸ் நான் பார்க்கும்பொழுது இவர் விசிகாவா இல்லை திமுகவான்ற பெரிய ஒரு டவுட் வரும். அந்த அளவுக்கு வந்து பேசுவார். இப்போ ஷானவாஸ்க்கு மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக எழுதுறாங்களா? இதெல்லாம் யார் எழுத சொல்றா? தானா எழுதுறதா? அதெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. தம்பி போய் வாயை திறந்து வந்து பேசு. நீ எப்போ அரசியலுக்கு வந்த, என்ன பண்ண, இவ்வளோ நாளில் இந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்ச? தலித் மக்களுக்காக ஏதாவது செஞ்ச சொல்லு. இஸ்லாமியர் மக்களுக்காக என்ன செஞ்ச? யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு, டிவியில் உட்காந்து பேசிட்டா முடிஞ்சு போச்சா? ஆனால் அன்பு தம்பி, உன் மேலே நல்ல மரியாதை இருக்குது, ரைட்டா? நீ சின்ன வயசுலேயே இவ்வளோ உயரத்துக்கு வந்துருக்கு. ஒழுங்காக வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் வந்து நான் எல்லாம் எடுத்துட்டான், ரைட்டா? எவன்லாம் உனக்கு ஆதரவை போட்டானோ அவன் பேக்ரவுண்டு என்ன, யார் என்னன்னு எடுத்தாச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வாயை திறந்து பேசுங்க. நான் வந்து பல பேர் இருக்கிறாங்க, ரத்த சிந்தனை இருக்கிறேன், சிறைச்சாலையில் கிடந்தவங்க கிடக்கிறேன், தடாவில் கிடந்தவங்க கிடக்கிறேன், ஆற்றல் அரசில் மண்டை உடைச்சாங்க. எங்கே அங்கே இதில் அது பேர் என்ன? இப்போ எனக்கு தெரியாதா? ஏங்க நான் ஒரு இன்ஜினியர். எனக்கெல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியும் தெரியும், அவர் பேர் என்ன ஐயா தளபதி ஸ்டாலினையும் தெரியும். இவங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு முறை பிறந்தநாள் வருது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக. அப்போ வந்து வன்னியரசு வர்றாப்புல வந்து அண்ணன் அவருக்கு ஒரு பதிவு போடுங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில்ன்றாங்க. நான் தான் சொன்னேன், இடத்தோட சொல்கிறேன். எங்கே நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி மன்றம், அங்கே வந்து தலைவர் அதெல்லாம் வந்து மக்கள் மன்றம், அதனால் இப்போதைக்கு அப்படி ஒன்றும் போட வேணாம்னு. அப்போ கொரோனா உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் இருக்கிறாரு, அப்போலாம் ஒன்றும் போட வேணாம்னு. அவர்கிட்ட பேசுகிறாரு இருந்தால் பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வன்னியரசு என்னப்பா உனக்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு நம்பர்லாம் தெரியாது. எப்படி நம்பர்லாம் தெரியாது? அப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணி கொடுத்துனா கொடுக்கலான்னு தலைவர்கிட்ட போய் கேளு. அப்போ நாங்கள் எந்த லிங்கில் இருந்திருப்போம்?
நேராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் ஃபோன் பண்ணுறேன். அங்கே விழா நடத்திட்டு இருக்கு, பிறந்த நாள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தலைவர் பேச வருவாங்க, அந்த விழாவை கூட நிப்பாட்டி போட்டு நேராக எடுத்து போனை கொடுக்குறாங்க. அதை விட முக்கியம் சொல்கிறேன், நான் நடத்தின இளைஞர் எழுச்சி பாஸ்தரையில் ஒரு ஃபங்க்ஷன், நான் இப்போ துபாயில் இருக்கிறேன் நினைக்கிறேன், கரெக்ட். அந்த ஃபங்க்ஷனில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கலந்து கொடுக்குறாரு. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சங்கத்தமிழுக்கு தெரியணும்னா, இப்போ போய் எனக்கு சீட்டு வாங்கணும்னா அவங்க காலையில் விழுந்து அதை வாங்கி எங்களுக்கு செய்ய தெரியாதா, வாங்க தெரியாதா? அப்படிலாம் இல்லை. எவனையும் நான் காலை நக்கி பிழைச்சி சீட்டு வாங்கணுன்றது சங்கத்தமிழின் தலையெழுத்தில் இல்லை. நான் புரட்சியாளர் அம்பேத்கரை தெய்வமாக மதிக்கக்கூடியவன். அவர் தெய்வமாக என்னை மதிக்கக்கூடான்ட்டார். என் கருத்துக்களை உள்வாங்கி புரட்சி பண்ணுன்றாரு. அந்த கருத்தில் வந்து இருக்கிறார். ரைட்டு. அம்பேத்கரே 1952 தோத்தடிக்க கூட்டம் தானே அந்த கூட்டங்கள். 56 செத்து போயிடுறாரு, 54 திருப்பி தோக்க வச்சு விட்றாங்க. தோக்க வச்ச கதைகள் 1952 அம்பேத்கர் எதிர்த்துருந்தவன் யாருன்னா அவர் உதவியாளர். அவனை வெளியில் எடுத்து சவார்கரும் காங்கிரஸும் தோக்க வச்சு அரசியல் ஈர வெங்காயம் எல்லா மயிரும் தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல்வாதினா எல்லா விவரம் தெரியாமல் எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய நோக்கம் எங்கள் மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். தலித்து மக்களுக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சும்மா டயலாக வைக்கப்படாது. அடங்கமறு அத்துமீறி திமிரியலு திருப்பி அடினா அது நிஜமாக இருக்கணும். சரி, அண்ணன் திருமாவர்கள் திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதுக்கு பிறகாக தான் தன்னுடைய பட்டியலை வந்து வெளியிடுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு யார் யார் வேட்பாளர்கள் சொல்லிட்டு. ஒருவேளை திமுகக்கு முன்னாடி இவர் அறிவிச்சு இந்த 3 பேர் விடுபட்டிருந்தா குறிப்பாக எஸ்எஸ் பாலாஜி, ஆலோஷ் ஆனவஸ் இவங்க 2 பேரும் போய் திமுகலே சீட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அதனால தான் நான் திரும்ப அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் வெளியிட்டாங்கன்னு சொல்றாங்களே. இது என்ன இப்படி மற்ற ரகமான கேள்விலாம் கேட்காத. அந்த தம்பியில அவ்வளவு குறைச்சு நீங்க மதிப்பிடாதீங்க. அவங்க வந்து உண்மையிலேயே தலித் விடுதலைக்கு வந்து ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தலித்துகளுக்காக என்ன பண்ணுன்னு கேக்குறீங்க. அது கேட்பேன், உரிமை இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன்னா பயம் கூட இருக்கலாம். பிரதர் கேளு, இதுதான் முக்கியமான இடம். நீங்க முரணா உருவாக்கிறாங்க, உரிமையெல்லாம் கேட்குறேன் அந்த தம்பிகள்கிட்ட. என்ன மேட்டர்னா, கேட்கணும்னு ஆசை இருக்கும், போராடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் திமுக நம்ம பண்ணோம்னா நாளைக்கு சீட்டு கொடுக்காம கூட போயிடுவாங்க. நமக்கு இந்த எனக்கு கதையை முடிச்சாங்க. விசிகா எம்எல்ஏ திமுக பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. பயந்து தாங்க ஆகணும். என்னங்க பேசிக்கிறீங்க? யாரோட கூட்டணி வச்சிருக்கிறேன்? அவங்க பார்த்து கொடுக்கணும். இப்ப எனக்கு கூட சீட்டு கொடுக்காம இருக்கிறாங்களே, இது என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? திமுக எடுத்து பேசுறீங்க, அது என்னவா இருக்குன்றது ஆண்டவனுக்கு தெரியும். ரைட்டா? ஆண்டவன்னா சாமி இல்லை, அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தெரியும். இந்த தம்பிகளுக்கு அப்படி எண்ணம்லாம் இல்லை. உண்மையிலேயே தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாட வந்தவர்கள் தான். ரைட்டா? அப்படிலாம் கட்சியை விட்டு வெளியில் போவாங்கன்னா அப்படிலாம் போகக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. நான் சொல்கிறேன் இல்லைன்றீங்களா? அப்படிலாம் போகவே மாட்டாங்க. ரைட்டா? ஆனால் ஒன்று, அவங்க இந்த உரிமைக்காக குரல் கொடுக்கல. அது நமக்கு நல்லா தெரியும். ஏன் கொடுக்கலன்னா, கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏங்க இவர் இருக்காருங்க, நம்ம அவர் பேர் என்ன, சிந்தனை செல்வன் அவர் பேர், எங்கள் அண்ணன். அவர் எவ்வளவு பெரிய போராளி. AK-47 சொல்லக்கூடிய அந்த போராளி சட்டமன்றத்தில் நம்ம அக்கா இருக்காங்களே, அண்ணன் தான் இவர், தளபதி ஸ்டாலின் அண்ணன், அண்ணனுடைய மனைவி துர்கா, அவங்க நம்ம அக்கானே சொல்லுவோம். ரைட்டா? அவங்களுக்கு பொழுது பாடினாரா பாடலையா, பாட்டு பண்ணாரா இல்லையா? என்னை கேட்டாங்க 1000 பேர். உங்கள்கிட்ட எவனும் கேட்க மாட்டாங்க. நீ தப்பா எடுக்காத, சங்கத்தமிழ் பேசி நான் உண்மையை தான் கேட்குறேன். பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன். என்னையாப்பா கேட்குறீங்க? எப்படி அவர் பேசுறாரு, நீ கேட்க மாட்டியா? நீ இளைஞர் எழுச்சி பாஸ்டர் என்ன அர்த்தம்? நீ நம்ம சதாரி நடக்கிறேன். நான் ஒரு நாள் கூட கேட்கல இது வரைக்கும். இப்போ கூட நான் வந்து கேட்குறேன் என்னன்னா, ஒரு யதார்த்தவாதி நான். ரைட்டா? அந்த யதார்த்தத்தை நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் நீ வந்து மற்ற இது எல்லாமே எதற்குன்னா ஒரு பய உணர்வு தான். ஐயோ சீட்டு கிடைக்காம போயிருமோ. தலைவர் மேல பயப்படுறாங்களா 3 பேரும்? தலைவருக்கு பயப்படுறாங்களா? தலைவருக்கு பயப்பட மாட்டாங்க. தலைவர்கிட்ட ஏன் பயப்படுறாங்க? திமுக ஒருவேளை வந்து சீட்டு கொடுக்காம போய்விட்டால், அப்படி கொடுக்கும்போது ஜெயிக்க விடாமல் போய்விட்டால், இப்படி பல பிரச்சனை. ஆனால் நான் என்ன சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். 234 தொகுதியில நம்ம நிக்கிறது வெறும் 8 தொகுதி. இன்னமும் சொல்ல போனா 18 தொகுதி கம்யூனிஸ்டோட சேர்த்து. இதுதான் நம்ம தொகுதி. மற்ற தொகுதியில வந்து கூட்டணி கட்சி நிக்குது. நீ இங்க ஆப்படிச்சுன்னா அங்க நாங்க ஆப்படிப்போம். நான் திருப்பியும் சொல்றேன், அதை வந்து நம்ம கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் எவன்ட்டு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம உரிமை அவங்க உரிமை, அவங்க ஓட்ட போட வேண்டியது. எத்தனை சீட்டு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது திமுக உரிமை. அதை நான் கூட அந்த கொஸ்டின் கூட பண்ணல நானு. ஆனா கொடுத்த சீட்ல யாரை நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. அப்படி யாரும் சொல்லலையே. அப்படி யாரும் சொன்னாங்க? இப்ப சொன்னோமா நாங்க? நீங்க தான் சொல்றீங்க. எப்ப சொன்னேன்? திமுக பயப்படுறாங்க, அவங்க பயந்துருக்கலாம்ன்ற அவங்க உணர்வு. தம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க பயந்துருக்கலாம். அப்ப நீ கேட்ட பத்தி ஏன் உரிமை குரல் கொடுக்கல? அவ்வளவு பெரிய போராளி AK-47 அவர் வந்து முதல்வர் தான் சொல்றாரு, தலித்து இளைஞர்களுக்கு, தலித்துடைய அந்த பிசினஸ் மேனுக்கு 5 விழுக்காடு பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒதுக்குறாரு. அந்த ஒதுக்கின பிறகு அது நடைமுறைக்கு வரல. சங்கத்தமிழ்னா அவர்கிட்ட கேட்டிருக்காரு என்னாச்சுன்னு. அதை திருப்பி பேசி வாங்க முடிஞ்சா? இதுதான் ஏன் வாங்க முடியலன்றதுனா, ஒருவேளை இயற்கை தான். அரசியல் நான் இங்கே மறைச்சு பேசுறதுன்னா ஆள் இல்லை. ஒருவேளை நமக்கு சீட்டு கொடுத்தாலும் கூட, தலைவர் அன்பா கொடுத்தாலும் கூட, இவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம போயிட்டா நம்ம என்ன செய்யறது இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அண்ணே நீ அப்பெல்லாம் பயப்படாதீங்க.
அந்த உங்களுக்கான உழைப்புக்கு தான் தலைவர் சீட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் வேலை பாருங்க, அவங்க வேலை பார்க்காட்டினா எங்களுக்கு தெரியும் என்ன செய்யறதுன்னு. என்ன ஒரு லைவ் பேசினா போகும் பிரதர், சும்மா சிறுத்தை சாதாரண வச்சுக்கிறியா? ஓட்டு போடுற குரூப்பே இந்த குரூப்பு தான். நான் அன்னைக்கும் சொன்னேன் 8 சீட்டுக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா கட்சிக்காரன் வந்து வேலை பார்க்க மாட்டோம்னு. ஆனால் இப்போ திருப்பி வந்து எங்கள் தலைவர் எல்லார்ட்டையும் பேசி நாங்களும் பேசி எல்லாரும் ஒரு ஃபார்மு கொண்டாந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்ல தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க, நம்ம வெற்றிக்காக அவங்க பாடுபடுவாங்க, அவங்க வெற்றிக்காக நம்ம பாடுவோம். நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டோம். உங்களுக்கு புரியுதா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்கிறேங்க, அம்பேத்கர் எங்கனையும் போய் பிச்சை எடுக்க சொல்ல, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்லன்னாரு. நம்ம தலைவர் எழுச்சித்தம் என்ன சொன்னார்? அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைன்னு சொல்லிவிட்டு நம்ம இளிச்சாப்பாய மாதிரி திரிய முடியுமா? அது யாரா இருந்தாலும் இருக்கட்டும்ங்க, தெரியணும் விதியா இருக்குன்னு கேட்குறேன். இப்போ திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், தாவேக ஒரு பக்கம், 4 முனை போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. 4 முனை போட்டி நடக்கிறதுனால பெரும்பான்மையான வெற்றி வித்தியாசத்தில் வந்து யாரும் வெற்றி பெற முடியாது, மிக பெரும்பான்மையான வெற்றி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒருவேளை வந்து ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைவதற்கான சூழலும் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நான் திருமாவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறதுனால இந்த ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கோ இல்லை துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நாங்கள் அப்போ தான் பதில் சொல்ல முடியும். ஸ்ட்ராட்டஜியை பூரா ஓப்பன் அடிக்க முடியாது. விஜய் எல்லாம் சொல்ல வந்த உடனே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அவருக்கு இருக்குங்க, அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. நாங்கள் அந்த தலைமை ஏங்க அவ்வளோ AK-47 வந்து பயந்து போய் கிடக்குது. பல பேர் அப்படி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதையுமே ஓப்பன் டிக்ளேர் பண்ண முடியாது. இல்லை ஒரு தொங்கு சட்டசபை வந்து அமையுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்களும்? அப்படி அமையக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக எங்கள் தலைவரை நிற்கிறார். திமுக பெரும்பான்மை வெற்றி பெறணும், அப்படி அதுக்காக எங்கள் தலைவரே வந்து நிற்கிறார். உதயசூரியன் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றாதானே வந்து அடுத்து வந்து பிஜேபி வராமல் தடுக்க முடியும். அந்த செல்வகுமார்னு ஒருத்தர் வேங்கவயல் இஷ்யூவில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின மக்களோடு நின்னாரு. அவர் உங்கள் திமுக கூட்டணி தான் இருக்காரு. எப்படி ஓட்டலாம் கேட்பீங்களா அவருக்காக? விசிகா அதாவது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் அவங்க கேட்டதே ஆகணும் கேட்பாங்க. வேங்கவயல் தான். அப்புறம் நான் என்ன கோங்கவயல் நான் சொன்னேன்? இல்லை அவங்களுக்கு கேட்பீங்களான்னு கேட்குறேன். சங்கத்தமிழை போய் கேட்க மாட்டேன், ஆனால் கட்சிக்காரன் போய் கேட்பேன். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்பேன், கேட்டுதே ஆகணும். இந்த ஈஸ்வரன் அதான் ரொம்ப திறமையாக கேள்வி நான் கேட்குறேன். நானே வந்து என் வழியத்தையும் பேசிக்கிறேன். இதுதான் தேர்தல் அரசியல். எங்கள் தலைவர் சொன்ன அந்த மானங்கட்ட அரசியலில் நான் கூனி குறுகி கையை கட்டி நிற்கிறது யாருக்காக? இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இனிமேல் வேங்கவே இல்லை, இது மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது நாட்டில். ஒரு வட்டம் பீத்தண்ணியை குடிச்சது போதும், இன்னும் எதுவும் குடிக்கக்கூடாதுன்னா நம்ம அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும். 8 தொகுதியும் ஜெயிச்சாகணும். 8 தொகுதியும் ஜெயிச்சாலே நாளை யோசிப்பாங்க, 8 சிறுத்தை உள்ளே இருக்குது, தலைவர் உள்ளே இருக்கிறாரு, நீ கற்பனை பண்ணிப்பாரு, இன்னொரு வேங்கவை நடக்குமா? இதுதான் ஆரம்பத்தில் எங்கள் எம்எல்ஏக்களை நான் கோபமாக பேசினது. வேங்க நடக்கும் உள்ளே நீங்கள் பேசியிருக்க வேணாமா? நீங்கள் 4 பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க? உண்டா 2 நிறைய இருக்குது. அது சொன்னோம்னா நமக்கே நம்ம படுத்துக்கிட்டு நம்மளே காரி துப்புற மாதிரி இருக்கும். கரெக்டாக உடனே கமாண்ட் வெளில போடவே நல்லா தாண்டா எழுதுனா எல்லாம் ஓடும். ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஒரு அரசியல் அறம் சார்ந்து செயல்பட வேண்டும். உண்மையிலே மனவரத்து இருக்கத்தாங்க செய்யுது. இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கு. திமுக கூட்டணியில் எனக்கு தெரிஞ்சு வாக்கு சதவீத அடிப்படையில் நீங்கள் தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறீங்க. 3வது கட்சியோ 2வது கட்சியோ ஏதோ ஒரு கட்சியாக இருக்கிறீங்க. அது 3க்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் தான். தேமுதிக 0.4 அதுதான் வாக்கு சதவீதம். அவங்க 10 சீட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 8 சீட் கொடுத்துருக்காங்க. இது உளவியல் ரீதியாகவே சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துதான்னு கேட்குறேன். அப்போ ஒன்றுமே இல்லை, 10 சீட்டு சின்னமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம 8 விழுக்கு நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறோம், 2 MP வச்சிருக்க, 3 MLA இருக்குது, நமக்குமே இதுதான்றப்போ அது உங்களுக்கு வேலை செய்கிற மத்தியில் ஒரு பெரிய ஒரு தொய்வை ஏற்படுத்துமான்னு கேட்குறேன். இதே உனக்கு நான் பேட்டி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. அது எப்போ முடிஞ்ச கதை, கையெழுத்தை போட்டு எல்லா சோழியும் முடிஞ்சு போச்சு. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசுவோமா அப்படின்னா, உங்களுக்கு சோறு இருக்காதா, உங்களுக்கு நெஞ்சு வலிக்காதா, இல்லை அது வலிக்காதா, இது வலிக்காதான்னு பேசியிருக்கிற, அது முடிஞ்சு போச்சு தம்பி. அதை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம். 2 நாளாக தூக்கம் இல்லை, ரைட்டா? அதை விட்டு வெளியேற. இப்போ நிகழ்காலத்தில் 8க்கு 8 வெற்றி பெற வேண்டும். எங்கள் தலைவர் வந்து ஏன் நிற்கிறாரு அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு அரசியல், ரைட்டா? அப்போ நிற்பதே எங்களுக்கு எல்லாருக்கும் புத்துணர்ச்சி அளிக்குது. எனக்குலாம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கிறேன். இப்போ நான் அன்றைக்கே நானே கேட்டுட்டேன், தலைவர் அட என்னை மேலிட பொறுப்பாளராக அங்கே போடுங்க, நான் அங்கே வந்து வேலை பார்க்குறேன். நீ என்ன நினச்சிக்கிருக்க? தலைவர் உள்ளே போகிறாரு, நான் போகிற மாதிரிப்பா, நீ போகிற மாதிரிப்பா. உள்ளே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் நிற்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுவார். ஏங்க 2001 எங்களால் ஒன்றுமே செய்ய முடியும்னு இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்தோமா வரலையா? அதுக்கு அடுத்த பிறகு 87 ஓட்டில் நாங்களை தோத்ததாக அறிவித்தார்கள். அதே காட்டுமன்னார் கோயில். அதை நாங்கள் பள்ளி அதாவது விழுந்த பள்ளிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம். சும்மா டைலாக் இல்லை, எங்கள் தலைவருடைய ஒவ்வொரு டைலாக்குமே மக்களை வந்து வழிநடத்தும். அந்த வகையில் தான் எங்கள் தலைவர் நிற்கிறாரு, சும்மாலாம் இல்லை. எந்த இடத்துல எங்கள் தோக்க வச்சிங்களோ 87 ஓட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு தம்பி. நீ என்ன பண்ணிவிட்டாங்க? ஜெயலலிதா அம்மா கோவத்தில் என்னை எதிர்த்து நீ ஆளு போடுறியா? யாரு?
வசந்தரா தேவி டாக்டர் பேராசிரியர், அவன் படம் போறேன் ஜெயலலிதா வசந்தரா தேவி, இந்த அம்மா டாக்டரேட், ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர், இந்த அம்மா நடிகை, இப்படியே போட்டுக்கிறேன். அதனால இந்த அம்மா பார்த்து கோவப்பட்டுருச்சு. அதனால அவர் ஜெயிச்சு வந்துகிட்டே இருந்தார். 87 ஓட்டில் கடைசி திடீர்னு தோத்துட்டாருன்னு அறிவிச்சிட்டாங்க. 150 ஓட்டு எங்களுக்கு வந்திருக்குது, அதை அறிவிக்காம என்னாமே அதில் கையெழுத்து இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் அப்போதான் சொன்னேன் தலைவர்கிட்ட, எப்போ வேணுமாலும் நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போனால் ஏமாத்திடுவாங்க அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோவேன். அப்போ அது ஒரு வரலாறு, தனி வரலாறு. அதனால தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். சரிங்களா? இப்போ நிற்கிறதே தமிழ்நாட்டை பாதுகாக்காத நெறியாளர் அவர்களே. சரிங்களா? இல்லைங்க, திமுக தான் வரும் தம்பி, அதெல்லாம் வந்து தொங்கு சட்டமன்றம் அப்படி இப்படிலாம் இல்லை, இவங்க நல்லா வரட்டும். வந்து முடிச்ச பிறகு இப்போ இவங்க எந்திரிச்சு கேட்க மாட்டுறாங்க. எங்கள் ஆளுங்க கேட்கும்போது பாட்டு தான் பாடுறாங்க. ரைட்டா? ஓட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எவனுக்கு பயந்தவன்லாம் இல்லை, பயந்துருந்து அரசியலுக்கு வரலங்க. பயந்துக்கிட்டீங்க, பிச்சை எடுக்கிறீங்க வரல. ரைட்டா? எவன் பிச்சை எடுக்கிறான்னு தெரியும் நான் பேசும்போது. அது தெரியும். அப்போ வரட்டு. இப்போ பேசின பிறகு சில பேர் வருவான்ல, அதில் இவர் எப்படி பேசினார், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு வருவான்ல. அப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இன்டர்வியூ கூட்டியாந்து எவன் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு சொத்து எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு ஃபுல் டீட்டெயில் வச்சுருக்கிறேன். புரியுதா? இந்த கட்சிக்காக என்ன பண்ணாங்க. நான் இளஞ்சத்து எழுச்சி பாசில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிருக்கிறேன், சும்மா இல்லை. நான் வெளியில் சொல்கிறதுக்கு தான் முதல்ல சொல்கிறேன். நீ எந்த மாவட்டத்துக்கு நான் போகாத மாவட்டம் இருக்க சொல்லு தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே வந்து அங்கே மட்டுமே இருக்கிறீங்க. கேட்டோம்னா அங்கே தானே பொதுச்செயலாளர்ன்றது. அது யார் பொதுச்செயலாளர் தெரியாதா தம்பி? நீ யார்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்டுக்கு இருக்கிற? எனக்கு தெரியல. நான் பாண்டிச்சேரியை சொல்றீங்களா எது சொல்றீங்கன்னு தெரியல. ஸ்ட்ரைக் துபாய் பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறேன். துபாய் கட்சி இருக்கு தெரியுமா? எனக்கு விழுப்புரம் துபாயில வந்து நாங்க கட்சி வச்சிருக்கேன் தம்பி. வலிமையான கட்சி. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு வலிமையா இருந்தது. இன்னைக்கு நம்ம இங்க வந்த அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆனா வலிமையானது. பட்டண மணி அவர் தான் அங்க பொறுப்பாளர் இருந்தார். முரளி என்ற முத்தமிழ் வளவன், சங்க தமிழன், நாங்கள் மூவர் தான் அந்த அமைப்புக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் அங்கே துபாயில் வந்து நாங்கள் தான் வலிமை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே இருக்கிற பொதுச்செயலாளரை பேசினேன். புரியுதா? அங்கே பொதுச்செயலாளர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போட்டிருந்தோம்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும். ஷார்ஜாவுக்கு ஒரு ஆள், அஜ்மானுக்கு ஒரு ஆள், ராசல் கைமாக்கு ஒரு ஆள், உமல் குயினுக்கு ஒரு ஆள், அபுதாபிக்கு ஒரு ஆள், அந்த பொதுச்செயலாளர் சொல்லுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.